இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். இடைவேளைக்கு பிறகு இன்றைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆல் பாஸ் முறையை ரத்து செய்துள்ள ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் மாணவர்களை ஃபெயில் ஆக்குவதற்கு எதிராக பெற்றோர் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாட்டில் துணைவேந்தர் நியமன அதிகாரம் ஆளுநரிடமிருந்து மாநில அரசுக்கு வந்த பிறகு முதல் முறையாக அதற்கான தேடுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 8 ஊர்களில் வெயில் சதமடித்தாலும் சில பகுதிகளில் கோடை மழை பெய்திருப்பதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று அதிகாலையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை 3 நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவித்துள்ள இந்திய வானிலை மையம் டெல்லிக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாட இந்தியாவுக்கு அந்நாடு ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் புதிய திருப்பமாக உக்ரைனுக்கு மீண்டும் ஆயுதம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. ஈரோடு அருகே முதிய தம்பதியை கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்தவர்களை குறிவைத்து கொலை கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு தப்பிய மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சியால் சிக்குவார்களா? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கரை ஒதுங்கிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சத பைப்புகளை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்லும் பணி தீவிரமடைந்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, இனியும் தாமதம் இன்றி கணக்கெடுப்பை தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறி திருப்பூர் அருகே 20 ஆண்டுகளாக வசித்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் 8 ஊர்களில் வெயில் சதமடித்தாலும் சில பகுதிகளில் கோடை மழை பெய்திருப்பதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.